Hi friends, welcome to அம்மா சமையல். அம்மா இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லி தர போறோம்னா வட்டலப்பம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறதை சொல்லி காட்ட போறேன். வாங்க பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமான டிஷ். தேங்காய் பால் எடுத்து கொஞ்சமா பால் ஊத்தி தண்ணியே விடாம அந்த கட்டிய பால் எடுத்து அதிலே விட்டு நல்லா நம்ம செய்து பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இனிப்பு கலந்து செய்யணும். வாங்க செஞ்சு பார்ப்போம். நம்ம வட்டலப்பம் வைக்கிறதுக்கு ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஒரு 5 முட்டை வச்சுருக்கேன். 2 தேங்காய் எடுத்திருக்கேன். இது கிஸ்மிஸ் பழம் கொஞ்சம், ஒரு துண்டு சுக்கு, இந்த ஏலக்காய், இந்த முந்திரி பருப்பு இவ்வளோ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த 2 தேங்காயையும் உடச்சி துண்டு துண்டாக வெட்டி நல்லா கட்டியாக பால் புழிஞ்சு எடுத்துக்கிடுவோம். அப்புறம் அந்த பாலில் கிஸ்மிஸ் பழம், இந்த சுக்கு, இந்த ஏலக்காய், இந்த முந்திரி பருப்பு இவ்வளோத்தையும் திரித்து பவுடராக்கி அந்த பாலில் நம்ம போட்டுக்கலாம். 2 தேங்காயையும் நல்லா கட்டி அரைச்சி இந்த பாருங்க பால் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றி எடுக்க வேண்டாம், குறைய தண்ணி ஊற்றி இப்படி கட்டி பாலை எடுத்துக்கிடுங்க. இங்கே பாருங்க நல்லா கட்டி பாலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் நம்ம ஒரு 1/4 லிட்டர் பால் வச்சுருந்தோம்ல, தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன் ஆற வச்சு. இந்த பாலை இது கூட கலந்துக்கலாம். இதுவும் கட்டி பால் தான், தண்ணியை ஊற்றாமல் காய்ச்சிருக்கேன். இப்போ நம்ம இதை ஃபுல்லாக மிக்சியில் போட்டு திரித்து இந்த பவுடர் இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிட்டேன். இதை இப்போ இதில் நம்ம போட்டுக்கலாம். நல்ல மணத்துக்கும் நல்ல டேஸ்ட்டுக்கும், முந்திரி பருப்பு எல்லாம் டேஸ்ட்டு, ஏலக்காய் பொடி மணம் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம 5 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம். 5 முட்டையெல்லாம் ஒன்றா உடச்சி இப்படி ஊற்றி இப்போ இதில் ஊற்றி நம்ம அந்த மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 முட்டையும் கொட்டி ஊற்றிட்டோம். இப்போ நம்ம போதுமான அளவு சர்க்கரை போட்டுக்கலாம். நல்லா எல்லாம் போட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆக்கி நல்லா கிண்டுது. இது நம்ம வெறும் தேங்காய் பாலும் இந்த பாலும் தான் ஊற்றிருக்கோம். அதனால் கொஞ்சம் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் இதில் பால் மாவு சேர்த்துக்கிடுதோம். சேர்த்தா கொஞ்சம் குழு குழு நல்லா கட்டியாக வந்துடும். நம்ம அவிச்சு எடுக்கணும்னு பார்த்தீங்களா, நம்ம இப்படி ஒரு கை பால் மாவு போட்டுக்கிடுதோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் எல்லாம் சேர்த்து. நல்லா பால் மாவு கட்டி இல்லாமல் நல்லா நம்ம கலக்கிக்கிடுதோம். இப்போ இதை நம்ம இட்லி குக்கரில் வச்சு ஊற்றி வைக்கலாம். அப்படியே அவிஞ்சு அது வட்டலப்பமாக ஆயிரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு இட்லி குக்கர் வச்சுக்கலாம். அதில் நம்ம இட்லி தட்டை நிமித்தி வச்சோம்னா அந்த புடி தட்டும். அதனால் இப்படி கவுத்தி போட்டுக்கிடுதோம் தட்டை. இப்போ நம்ம ஒரு தட்டில் கலக்கி வச்சுருந்தோம்ல, இந்த மாவை அந்த தட்டில் ஊற்றிக்கிடும். இப்போ இதை இப்படியே தூக்கி நம்ம இட்லி குக்கரில் வச்சுக்கலாம். இது நல்லா அவிஞ்சு இப்போ வட்டலப்பமாக ஆயிரும். அவிஞ்ச பிறகு பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். வாங்க இப்போது அவிஞ்சிருக்கும் பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா அவிஞ்சிட்டு இப்போ எடுத்து நம்ம இப்படியே சாப்பிடலாம். பாருங்க நல்லா அவிஞ்சிட்டு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்படி நம்ம எடுத்து இப்படி அழகாக ஒரு துண்டை அப்படி வெட்டி இப்படி நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்த இடியாப்ப மாவு பட்டு கணக்கு இருக்கும்ல, அந்த மாவு கொஞ்சம் காணம் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கடக்காக நல்லா துண்டு துண்டாக வரும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் இது இப்படி அரிசி மாவு கலக்காமல் இப்படி வச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கலந்துக்கிட்டனால டேஸ்ட் இருக்கும், பரவாயில்லாமல் இருக்கும், சாப்பிடலாம், நல்லா துண்டு துண்டாக வரும். இப்படியே அவிச்சு இப்படி சாப்பிடுங்க. இது கேக்கெல்லாம் விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நல்லா குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இது பால், முட்டை, தேங்காய் பால் தான், வேறு ஒன்றுமே இதில் சேர்க்கலை. மணத்துக்காக அந்த ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டிருக்கு, அவ்வளோதான். அதனால் பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கலாம், உடம்புக்கும் நல்லது. இப்படி தான் இருக்கும் வட்டலப்பம். அம்மா பண்ண இந்த வட்டலப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.